ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. விடுமுறை காலங்கள்ல அக்கம் பக்கம் மாநிலங்களுக்கு கூட யாத்திரை போகணும். நீங்க புறம் வட இந்திய யாத்திரைகளை தான் தயார் பண்ணிட்டு அறிவிப்பு கொடுக்குறீங்க. பக்கத்துல போற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஸ்ரீசைலம் அகோபிலம்லாம் கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து கர்நாடகாலாம் கேட்டிருந்தீங்க. ஹைதராபாத்தும் கூட கேட்டவங்க இருக்கீங்க. சரி, நம்ம வந்து அறிவிப்பு கொடுப்போம். ஆட்கள் வந்தாங்கன்னா இந்த மாதிரி யாத்திரைகள் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த அறிவிப்புகள் கொடுக்குறோம். ஒவ்வொன்றா இந்த சிறிய யாத்திரைகள் பற்றிய அறிவிப்புகளும் இந்தமேட்டு வரும். அதாவது அக்கம் பக்கம் மாநிலங்கள், நம்ம தெற்கு பகுதி மாநிலங்களுக்கு. அந்த வகையில 28/4/2025 ஒரு பேட்ச் மற்றும் 5/5/2025 மொத்தம் 2 பேட்சா வந்து யாத்திரை நடத்தலாம் அப்படின்ட்டு. இதுல எந்த தேதிகள் உங்களுக்கு சௌகரியமோ அதில் பண்ணுங்க. 5/5 அதாவது மே மாசத்துல 5ஆம் தேதி புறப்பட்டு 9ஆம் தேதி வரைக்குமான ஒரு 5 நாள் யாத்திரை. இதே மாதிரி ஏப்ரல் 28ல இருந்து 2/5 வரைக்கும் ஒரு 5 நாள் யாத்திரை. இதுல வந்து என்னென்ன நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா, ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள், பார்க்குகள் இதெல்லாம் பார்க்க போறீங்க. இதுல பயணப்பட்டியல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் நாள் மாலை ஹைதராபாத் போகக்கூடிய ரயில் மூலமா சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்புறீங்க. சென்னையில இருந்து கிளம்பி ஹைதராபாத் போயிட்டு மறுநாள் காலையில ஹைதராபாத் போய் சேர்றீங்க. போய் சேர்ந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சார்மினார் பார்க்குறீங்க, சௌகல்லா அரண்மனை, பிர்லா மந்திர், என்டிஆர் கார்டன், புத்தர் சிலை, நாகார்ஜுன சாகர் லேக் இதெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு ஹைதராபாத்தில் தங்கல். 3வது நாள் கோல்கொண்டா கோட்டை, ராமானுஜர் சமத்துவ சிலை, நேரு விலங்கியல் பூங்கா பார்த்து இரவு தங்கல் ஹைதராபாத்தில். 4வது நாள் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், மியூசியம், லும்பினி பார்க் பார்த்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் சென்னை வரக்கூடிய ரயிலை பிடிச்சி 5வது நாள் காலையில சென்னை வந்து சேர்றீங்க. இந்த யாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சிறிய யாத்திரைக்குனால ரயில் பயணம் வந்து ஒரு இரவுலயே முடிஞ்சு போயிடும். அதனால இந்த ரயில் பயண உணவுங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. மற்றபடி அங்க போயிட்டாக்க அங்க இருக்கக்கூடிய நாட்கள்ல தினசரி 3 வேளை நம்ம தமிழக சைவ உணவு, ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு பஸ் அல்லது வேன் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து. தங்குமிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஷேரிங் ரூம், நான் ஏசி ரூம் தான் இது. ஓகேங்களா. இதுக்கான கட்டணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஸ்லீப்பர் ட்ரெயின்ல போக வர 10,500 ரூபா, முன்பணம் 7,000 ரூபா. அது போக அங்க உள்ளூர்ல நுழைவு கட்டணம், ஆட்டோ, ஜீப்பு இந்த மாதிரியான நுழைவு கட்டணங்கள் வித்தியாசமா ஒரு 1,000 ரூபா 1,500 ரூபா ஆகும் ஒரு ஆளுக்கு. இந்த இது வந்து பயணத்திட்டம். இதுல வர விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், 10,500 ரூபா செகண்ட் ஸ்லீப்பர் ரயில் கட்டணம். இது வந்து ஹைதராபாத் போற வண்டி தாங்கிறதுனால உங்களுக்கு பெருசா வந்து இந்த வடக்கத்தியர் தொந்தரவுலாம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பக்கத்து மாநிலங்களை பார்க்கலாம், முக்கியமான இடங்களை பார்க்கலாம் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இதற்கடுத்து இது போல கர்நாடகா சுற்றுலாவும் ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பையும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராகிறோம். இந்த யாத்திரையில வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம்.